எல்லாராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட கரா கரா 2 படம் 2 படம் இல்லை, அந்த பேரில் படம் வந்தாச்சு. ஏன் அந்த அவ்வளோ சிறப்பு? தனுஷோட படம், தனுஷ் நடித்த படம். ஆமாம், அவர் ஏதோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் இப்போ கமல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணார், வித்தியாசமான ஒரு தடவையும் பழைய இது மொனாட்டனஸாக பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சார். அதை அந்த காத்தவராயன்கிறத ராயன் அப்படின்னு ஒன்று வச்சார். அது மாதிரி இப்போ காராங்கிறது ஒரு சாமி பேரை வச்சுருக்கிறார். கதை என்னங்க, ஒரு 18-19 வயசு பையன் அப்பாட்ட தொழில் பண்ணுறேன்னு பணம் கேட்குறாரு. அவர் வந்து உனக்கு என்ன வயசாகலப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா, அதனால் இப்போ வேணாப்பாங்கிறாரு. அவர் கொஞ்சம் அப்பா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பி கம்யூனிட்டார். எல்லா இளைஞர்கள், கிராமத்து இளைஞர்கள் செய்கிற அந்த வேலை தான் பண்ணுறார். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, வந்த காசு செலவழிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, திருட்டு தொழில், உடைக்கிறது, இறங்குறது, ஓட்டை உடைச்சி இறங்குறது, பூட்டை உடைச்சி திருடுறது. அது எந்த இடத்துலன்னா, ஒரு இடத்துல போய் வைக்க போகிறப்போ என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ வீட்டில் போய் கையை வைக்கிறாப்புல. எம்எல்ஏ வீட்டில் கையை வச்சா சும்மா இருப்பாங்களா, அவன் ஊரடிச்சு உலையில் போடுறான்ல, அவனே திருட்டு பையன் அந்த ஊரில். எல்லா எம்எல்ஏஸ் இல்லை, உடனே பாஞ்சி முடியாந்துடாதீங்க பண்ணோடனே ஊரே தேடி வர்றப்போ 2 பேரும் சேர்த்து, யார் பாண்டியராஜன் பையன், அவங்க 2 பேரும் போகிறப்போ சொல்கிறார், எப்பா இது என்னோடய கடைசி திருட்டு, ஓம் பங்கு நீ எடுத்துக்க, இதான் பயிற்சி, இதுக்கு மேலே நீ முயற்சி பண்ணிட்டு போப்பான்னு சொல்லும்பொழுது அந்த பையன் ஓடி போகிறான். இவரும் மாட்டிக்கிறார். அப்போ நான் பேடி அடித்து போலீஸில். இது ஒரு கேரக்டர். அடுத்தாப்புல காவல்துறைக்கு போகுது. அந்த எஸ்பி வந்து சீக்கிரம் அதை பிடிச்சாச்சிலப்பா, 2 பிடிச்சாச்சிலப்பான்னொன்னே அங்கே உள்ள டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, நான் ஒன்றும் எது பெருசாக சாதிக்கலை, கௌரவமாக இருக்குமே, சும்மா இவராக வழியே போய் மாட்டிக்கிறது, வாண்டடாக மாட்டுறதுன்னு சொன்னோம்னா பண்ணிட்டார். அங்கே போய் பார்த்தாக்கா அவர் போய் தனியாக போய் விசாரிக்க போகணுன்னு போட்டால் அவரை திருப்பி கும்மாங்குத்து போய் தப்பிச்சு ஓடி போகிறார். ஓடி போய் ஆந்திராவில் போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் மனைவி அழைச்சிக்கிட்டு போய், மனைவியில் காதலி அழைச்சிட்டு போய் பண்ணுறாரு. சரி எவ்வளோ நாள் தான் அதே பண்ண, நம்மளே ஒரு கடை வைக்கலான்னு போய் கடன் கேட்டால் கடன் கொடுக்க மாட்டாங்க, ஷூரிட்டி போகிறான்னா, ஷூரிட்டி வந்து ஊரில் எனக்கு 8 ஏக்கர் நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஊருக்கு போனதான் தெரிய வருது, இந்த வானம் பார்த்த பூமி, அது ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் ஒரு இது. எல்லோரும் டிராக்டர் வாங்கி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறப்போ மழை பெய்யாததுனால பணம் கட்ட முடியல. அந்த சமயத்தில் இவருடைய தகப்பனார் இறந்து விடுகிறார். சரி என்ன செய்யலாம், புதைக்க போனாக்கா அந்த புதைக்கிற இடத்த வந்து அந்த வங்கி வந்து ஜப்தி பண்ணியிருக்கு, புதைக்கக்கூடாதுன்னாச்சு. சரி இந்த பணத்தை புதைப்பதற்கு பணம் கட்டினா தான் அந்த நிலத்தை மீட்க முடியாது, நிலத்தை மீட்பதற்கு பணத்தை பாதுகாப்பதற்கு ஆஸ்பத்திரியில் வச்சுட்டார். இதெல்லாம் கதை வந்து க்ளோஸ்அப்பாக இல்லை, அதாவது மூடப்பட்ட கதையில் ஓப்பனாகவே கொண்டு போகிறாங்க லைட்ரு வெயில். இது எப்படிப்பா பண்ணுறது? இதுக்கெல்லாம் காரணம் வந்து வங்கிகள் கடனை வந்து தானாக கொடுக்கறது, கையெழுத்து போகிறதுக்கு கூட என்ன அதில் எழுதியிருக்குன்னு படிக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு வங்கியை கொள்ளையடிக்க போகிறார். அது கொள்ளையடித்து இந்த கடனை அடைத்தாரா, அவங்க அப்பாவை அந்த நிலத்தில் பதித்தாரா, இதுதான் மொத்த கதை. இதில் என்னாச்சுன்னா, தனுஷ் வந்து அவர் வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அவர் வந்துட்டார், அதாவது எப்போ பார்த்தெல்லாம் அடிக்கிறது பிடிக்கிறது நினச்சப்பெல்லாம் அடிக்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்கிறார். ரவிக்குமார் அத்தனை சக்ஸஸ்ஃபுல் படங்கள், பெரிய டாப்பு ஸ்டார்ஸு, சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணதுனால நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பார், என்ன தேவையே செய்திருக்கிறார். அது வந்து அவருடைய கெட்டப்பு மாற்றம் இருக்குது. இது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கலாம். எம்எஸ் பாஸ்கர் நடிக்கிறார், நடிக்கிறார், அதுக்கு ஒரு தனி பரிசு. கருணாஸ் அவருடைய தாய் மாமனாக இருக்கிறார், அதனால் அது சின்ன விஷயங்கள். அது அவர் என்ன செய்கிறார், அது எப்படி அவருக்கு உதவியாக இருந்தால் கொள்ளையடிப்பதில் சேர்ந்து கொண்டாரா இல்லையா என்பது இன்னொரு நிலைப்பாடு பண்ணியாச்சு. அடுத்து அப்படி இது என்னாச்சுன்னா, அந்த டிஎஸ்பியாக வரக்கூடிய ஒரு மலையாளத்து நடிகர், அவர் வந்து அவரை முயற்சிகள் எடுக்க அதை விரியடிக்கிறார் என்பதை இன்னும் புதிய டெக்னிக். இதையே 90s உள்ள கதையை எடுத்தாங்க. 90s உள்ள கதையை இப்போ எடுத்தாக்கா சிசிடிவி கேமராலாம் வச்சு பிடிச்சிடலாம். இப்போ இது இருக்குல்ல, வேறு என்ன, நம்ம ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டு ரேகை பிடிச்சாலே பிடிச்சிடலாம். அதில் திருடுவதற்கு மேலே யூக்கலிப்டஸ் ஆயில் போடுறது, அந்த என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க, அந்த பூட்டை உடைக்கிறதுலாம் பெரிய அடிச்சுக்கிடுச்செல்லாம் பண்ண மாட்டேது, வெடிமருந்தை வச்சுட்டாலே வெடித்து வருதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக்காக அதை செய்திருக்கிறாரு. இதில் வந்து என்ன, குடும்ப சென்டிமெண்ட்டு, அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை, கணவன் மனைவி, காதலன் காதல், அடுத்து வந்து நண்பன், இளைஞர்களுக்கு மாதிரி சில விஷயம்,
அதே மாதிரி முதியோர்கள், மூத்தவர்கள், அப்பா பிள்ளைகளுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அது பார்க்கலாம்.